ஒவ்வொரு நாள் காலையும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழக அரசு நடந்த எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதா இந்த ஷோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ உங்களை தவறாமல் வந்து சேர்ந்தடையும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் நாள் முழுக்க பல நியூஸ் சேனலில் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே எல்லா செய்திகளும் உங்களை வந்து சேர்ந்துடும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துங்க ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்கள் ஷோ, உங்கள் சேனல். சரி, வாங்க செய்து கொள்ள போவோம். முதலாவதாக தலைப்பு செய்திகள். தமிழக அரசியல் ஒரு பெரிய அலை மாதிரி இருந்தது. நீ எதுக்கு செய்யணும் தெரியும்னாலும் சொல்கிறீங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ காலையில் எழுந்துச்சு, மதியம் உச்சம் தொட்டுச்சு, இரவுக்குள்ளே அடங்கிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு முழுசாக பார்ப்போம். எதிர்க்கட்சி தலைவர் வீட்டை காலையில் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் சூழ்ந்தது ஏன்? 9 பிரிவுகளில் பதிவான அந்த வழக்குகள் அடுத்து என்ன நடக்கும்? உயர்நீதிமன்றம் இரவுக்குள்ளே கொடுத்த அந்த உத்தரவில் இருந்த ஒரு வார்த்தை என்ன? இன்னைக்கு சட்டப்பேரவையில் தாக்கலாக போகிற அந்த ஆவணத்தில் மகளிருக்கு என்ன இருக்கும்? கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நேற்று வந்து சேர்ந்தது என்ன? ஒரு காவல் ஆய்வாளர் கைது ஆன அந்த 40 லட்சம் வழக்கில் இருக்கிற திடுக்கிடும் பின்னணி என்ன? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்துலானது 60 கோடி விவகாரத்தில் என்ன முடிவு வந்திருக்கு? முதல்வர் நேற்று ஒரு நாளில் திறந்து வச்ச திட்டங்களோட மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி டெல்லியில் நடந்த ஒரு புத்தக விழாவில் தமிழக அமைச்சர் பக்கத்தில் உட்கார்ந்தது யார் 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 சொல்கிறேன். முதல் செயலர் டிஜிபி நியமனத்தில் தமிழக அரசு எடுத்த புது முடிவு என்ன? உங்கள் ரேஷன் கார்டுக்கு இந்த வாரம் இறுதியில் ஒரு முக்கியமான வேலை காத்திருக்கு. அது என்னது? ஏஐ போலி வீடியோ மூலமா தமிழக முதியவர்கள் இழந்த தொகை எவ்வளவு? இன்னைக்கு முக்கிய செய்தியா 2 விஷயம் பேச போறோம். ஒன்று, ஆப்வியஸ்லி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது ஆகி அதே நாள் இரவுக்குள்ள விடுதலையான அந்த முழு சம்பவம். 2, இன்னைக்கு தாக்கலாக போற தாவேக அரசு முதல் பட்ஜெட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. முதலாவதாக, கடலில் அலை எப்படி எழுதோ அப்படி காலையில் எழுந்த இந்த விவகாரம் மதியம் உச்சம் தொட்டு இரவுக்குள்ளே அடங்கிருச்சு. ஆனால் அந்த அலை அடித்து போன அடையாளங்கள் தமிழக அரசியல் நீண்ட நாளைக்கு இருக்கும். முழுசாக வரிசையாக பார்ப்போம். முதல்ல பின்னணி. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் அருகே காவேரி நீர் பிரச்சனை தொடர்பாக திமுக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுங்க. ஸோ அந்த மேலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அரசு கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசின அந்த பேச்சில் ஒரு நடிகையோட பெயரை குறிப்பிட்டு, அதாவது அங்கே கூட்டத்தில் ஒருத்தன் சொல்கிறான், ஓகேங்களா? அதை சொன்ன உடனே இவர் ஒன்று சொல்கிறாரு. அது வந்து கிளீனாக வந்து ஒரு டபுள் மீனிங்கோட விஷயம். எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும். அங்கதான் குற்றம் எழுந்துச்சு. இந்த பேச்சு தான் மொத்த விவகாரத்தோடைய தொடக்க புள்ளி. அடுத்த வழக்கு, இந்த பேச்சு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவாச்சு. எத்தனை பிரிவுகள்னு நேற்று காலையில் வெவ்வேறு எண்ணிக்கைகளில் வந்து பேசப்பட்டுச்சுங்க. ஆனால் மாலை முரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு 8ஆம் பக்கத்தில் தனி விளக்க கட்டுரையும் போட்டு உறுதி பண்ணியிருக்கு. மாலை மலரும் இதையே சொல்லியிருக்கு. 9 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவாயிருக்கு. இதில் பெண் வன்கொடுமை தடுப்பு தொடர்பான பிரிவுகளும் அடங்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. ஸோ நேற்று காலை நடந்தது என்ன? காலை 10:53 மணி அளவில் நீலாங்கரில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய, இந்த மாதிரி கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, வீட்டை 100க்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து சூழ்ந்து விட்டார்கள். ஸோ தஞ்சாவூர் காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஸோ வழியில் என்ன நடந்தது? அதாவது உலக்கூர் காவல் நிலையத்தில் மதிய உணவு இடைவேளை. முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் நேரடியாக வருகை தந்தாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயணம் முழுக்க ஒரே பரபரப்பு தான். ஒரு டிராவலிங் மோட்லேயே எல்லாமே. யார் யார்? ஏவா வேலு, சேர்க்கையை பாருங்கள், சேகர் பாபு, TRP ராஜா, வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சாப்பில் அவரு முதலீடுகளாக கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல, அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சேர்க்க கும்பல், மொத்த கும்பலும் ஒரே வேலை. அதாவது கூட்டு போனது ஒருத்தர் தான், சரியா? மீதெல்லாம் தானாக ஏறிக்குச்சு. எல்லாம் ஏற வேண்டிய கும்பல் தான். நம்ம எதிர்பார்த்தது 1, ஆனால் ஏறினது 9, சரியா? மீதி எல்லாம் மொத்தமாக ஏறிட்டாங்க. போக வேண்டிய ஆட்கள் தான் அந்த வண்டியில், தப்பு கிடையாது. அது நல்ல விஷயம் தான். அதெல்லாம் கர்மா, அதெல்லாம் கடவுள் விதிக்கப்பட்டது. நீ எல்லாம் ஏறு, கரெக்டு தான், எல்லாம் ஏற வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் பக்கம் கடைசி நிமிஷத்தில் விசாரணை நடக்கிற காவல் நிலையம் வந்து மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா அங்கே ஒரு பயங்கரமான கூட்டம், ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க, தியாகியை நம்ம கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, மக்கள் கருத்து. இந்த மாதிரி இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை நடந்துச்சுங்க. 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் தயார் பண்ணப்பட்டு
எழுத்துப்பூர்வமாக வந்து வாக்குமூலம் வாங்கப்பட்டுச்சு. ஒரு டிஐஜி நேரடியாக விசாரணையில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு. சர்ச்சைக்குரிய அந்த 2 நிமிஷம் 39 வினாடி வீடியோ அந்த பகுதி மேலே தான் விசாரணையுடைய முக்கிய கவனமே இருந்துச்சு. ஸோ இப்போ 2 தரப்பு வாதம் ரெண்டையுமே அப்படின்னு அவங்க சொல்கிறேன், நீங்களே யோசிங்க. தாவேகா மற்றும் அரசு தரப்பு என்னன்னா, பெண் வன்கொடுமை தடுப்பு தொடர்பான புகார் அடிப்படையில் பதிவான வழக்கில் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தாவேகா செய்திருப்பார் ஜவஹர் அலி சொல்லியிருக்காரு. ஸோ சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரும் இதே நிலைப்பாட்டை வலியுறுத்தி பேசியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் இந்த அரசு சும்மா இருக்காதுன்னு அமைச்சர் தரப்பு கடும் அறிக்கையும் வந்து சொல்லியிருக்குங்க. ஸோ திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது முற்றிலும் தவறான வழக்குன்னு அவங்க வாதம். வேறு என்ன சொல்ல போகிறாங்க? திமுக போச்சார் ஆர்எஸ் பாரதி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு பாருங்க, அப்படி இருந்துச்சு. ஓகேவா? அந்த வீட்டுக்கு மட்டும் தண்ணி வருதான்னு கேட்டதுக்கு உதயநிதி அங்கே வரும்னு பதில் சொல்லி இருந்தார். ஸோ தண்ணீர் பற்றின ஊமை மட்டும் தான் அது, வேற எந்த அர்த்தமும் இல்லைங்கிறது தான் அவர் நிலைப்பாடு. அதுலேயும் சொன்னார் பாருங்க, பாளையங்கோட்டைக்கு வந்து கலைஞர் போய் அரெஸ்ட் ஆகி அங்கே போனார், அதே மாதிரி ஒரு சின்ன கலைஞர்னு என்ன கூப்பிட நீங்கள் வைக்கிறீங்களே எல்லாரையும் அப்படின்னு கருமுன்னாடி கடவுள். ரைட். ஸோ இப்போ என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக சொல்லியிருக்காரு, நான் பேசாததை வெட்டி ஒட்டி போலியாக காட்டுறாங்கன்னு. எப்படி? ஸோ கைது நடவடிக்கையை நான் காமெடியாக பார்க்குறேன்னு அவர் செய்தியாளர்கிட்ட சொன்னார். ஸோ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நீண்ட அறிக்கை வெளியிட்டார். அங்கேயுமே வந்து பார்த்தா ஒரு 100-150 டேக்கு போயிருக்கும். அதில் ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும்னு கடும் வார்த்தைகளால் அரசை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ மற்ற கட்சிகள் எப்படி நின்னாங்க அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பெரும்பாலான கட்சிகள் 2 பக்கம் நின்னாங்க. அதிமுக தரப்பில் பேச்சை கண்டனம் பண்ணி அதே நேரம் கைது நடவடிக்கையும் விமர்சனம் பண்ணாங்க. விசிகேல திருமாவளவன் இது எப்பவும் போல டியூவல் ரோல், அண்ணன் எப்பவுமே வந்து சிங்கிள் ரோலாக கிடையாது, எப்பவுமே டியூவல் ரோல் தான், டியூவல் நிலைப்பாடு தான். பேச்சுக்கும் கண்டனம், கைதுக்கும் கண்டனம். தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. ஓகேவா? ஸோ இடதுசாரி கட்சிகள் சிபிஐ சிபிஎம் கூட்டா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பேச்சு கடும் கண்டனம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு கைது முறை பற்றி கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ், அதாவது துக்ளக் ரமேஷ் அவர்கள் உதயநிதியோட குறிப்பு ரசனை குறைவானது, அவரோட பதவிக்கு ஏற்றதில்லைன்னு ஒப்புக்கிட்டு விவகாரம் கையாளப்பட்ட விதம் பற்றியும் கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது பேச்சும் சரியில்லை, ஆனால் நடவடிக்கை அளவும் கேள்விக்குறியாக இருக்கிறது தான் ஒரு நடுநிலை குரல் பரவலாக இருந்துச்சுங்க. எல்லாருமே வந்து பேச்சு கண்டனம், ஆனால் அரசு தேவையா? அரசுனா தான் அந்த காரில் அந்த ஜீப்பில் ஏற்றி விசாரணை கூட்டு போக கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ மாநிலம் முழுக்க என்ன ஆச்சு? திமுக தரப்பில் மாநிலம் முழுக்க போராட்டங்கள் நடந்துச்சு, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கைதானாங்க. திருவொற்றியூர் தாவேகா திமுக 2 தரப்பும் ஒரே இடத்துல எதிரெதிராக போராட்டம் நடத்தினாங்க. பதற்றம் ஏற்பட்டது. 100 திமுக தொண்டர்கள் கைது ஆனதான் மாலை மலரில் வந்து சொல்லியிருக்கு. தஞ்சாவூரில் உதயநிதி அழைத்துட்டு போன பிறகு திமுக தாவேக ஆதரவுகளிடையே வந்து பார்த்திங்கன்னா பதற்றமான சூழல் இருந்துச்சு. நாடாளுமன்றத்தையும் இதோட எதிரொலி இருந்துச்சு. ஸோ திருச்சி சிவா தலைமையில் திமுக எம்பிகள் ராஜ்யசபா வளாகத்திலிருந்து போராட்டம் நடத்தினாங்க. சென்னை மேயர் பிரியா ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அந்த பாம்பு சட்டை எடுத்து கைது இடத்துல காவல்துறை திமுக தொண்டர்கள் மேலே தடியடி நடத்தினாங்க, திமுக தொண்டர்கள் மேலே வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு தரப்பு குற்றச்சாட்டு மட்டும்தான். காவல்துறை தரப்பு பதிலோ மருத்துவ ஆவணமோ எதுவுமே வெளியில் வரல. இதான் இவங்களாம் சொல்லிட்டு சரியா? ஸோ வந்ததுன்னா நாளைக்கு காலையில் நான் சொல்கிறேன். இப்போது அலையோட உச்சம் நீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் வந்து பார்த்தா விசாரணைக்கு அப்புறம் இன்றைய இரவுக்குள்ளே உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்கணும் உத்தரவு போட்டார். உள்ள அமிச்சா எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி மற்றவங்க கெடுத்து விட்டுருவார் அப்படின்னா இதுதான் நான் சொல்கிறது. ஓகேவா? ஸோ அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் வாதம் வச்சார். திமுக தரப்பு வழக்கறிஞர்களும் வாதாடினாங்க. உத்தரவுக்கு அப்புறம் இரவுக்குள்ளே உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொண்டர்கள் கொண்டாட்டம். ஏன்னா இந்த இந்தியாவுக்காக பாடுபட்டு போராடி உள்ளே போய் அந்த இடத்துல பெண்மையை நிலைநாட்டி கொடியை ஏற்றிட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்ததுனால இந்த கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடியிருக்காங்க. ஆர்எஸ் பாரதி இதை பெரிய வெற்றியாக அறிவித்தார். ஓகேவா? இது ஏன் முக்கியம் சொல்கிறேன்? 3 காரணம். ஒன்று, தமிழக அரசியலில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் காலையில் கைதாகி அதே நாள் இரவு நீதிமன்றம் உத்தரவு வந்து விடுதலை ஆகிற அளவுக்கு வேகமான சம்பவம் இது. இது ஒரு சாதனை. இன்னும் முடியல, வேதனைடா அதெல்லாம். 2, இந்த வழக்கு இன்னும் முடியல. 9 பிரிவுகளில் பதிவான வழக்கோட அடுத்த கட்ட விசாரணை நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாமே வரப்போகுதுங்க. இதை தொடர்கதை போர்டில் சேர்த்தாச்சு. இந்த தொடர்கதையில் இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த ஒரு சம்பவம் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம், சரிங்களா? ஸோ 3, இன்றைக்கி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலாகுது. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் விடுதலை ஆன மறுநாள் பேரவை எப்படி இருக்குங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பார்க்க போகிற காட்சி. நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு சட்டசபை எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க மட்டும் பாருங்கள்.
ஓகேவா? இப்போ இவர் வந்து உதயநிதி சொன்னார், அப்படியே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் போட்டு இப்போ பெண்கள் அப்படியே தூக்கி நட்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அவர் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது மைக்கை கேட்குறாங்க அரெஸ்ட் பண்ணக்கப்புறம். சரியா, இப்போ ரிலீஸ் ஆகி வந்துட்டார், எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டார். நாளைக்கு சட்டசபையில் நீங்கள் பாருங்கள், தூக்கி அப்படியே நட்டுடுவார் பாருங்கள் எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்டு. வெயிட் பண்ணுவோம். சரியா, அடுத்த முக்கிய செய்தி, நேற்று அலை அடங்குனதும் இன்னைக்கு இன்னொரு பெரிய எழப்போகுதுங்க. ஆனால் இது எதிர்பார்ப்போட அலை. இன்னைக்கு சட்டப்பேரவையில் தாவேகா அரசோட முதல் முழு நிதியாண்டு பட்ஜெட் 2026-27க்கான பட்ஜெட் தாக்கல் ஆகுதுங்க. நேற்று நடந்த தயாரிப்பு. ஓகே, முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் தாவேகா எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடந்துச்சுங்க. 80%க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கலந்துக்கிட்டதா தகவல். இன்னைக்கு பேரவையில் நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவார். ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? நேற்று பொதுமக்கள் கிட்ட கேட்ட எதிர்பார்ப்புகளில் முக்கியமான 3 விஷயம் அடிபட்டுச்சு. மாதம் 2500 மகளிர் உதவித்தொகை அமல்படுத்தப்படணும், விவசாய கடன் முழு தள்ளுபடி வேணும், விலைவாசி கட்டுப்பாடுகள் நடவடிக்கைகள் வேணும். இதில் எது பட்ஜெட்டில் இடம்பெறுது எது இல்லைங்கிறத நம்ம இன்றைக்கே தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து வருவாய் பக்கம் வருவோம். பட்ஜெட்டுக்கு முந்தைய நாளில் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிட்டு வரதா தினத்தந்தி செய்தியை வெளியிட்டிருக்குங்க. இது இப்போதைக்கு ஒரு பத்திரிகை தகவல் நிலையில் தான் இருக்குது. இன்றைக்கி பட்ஜெட் ஆவணம்லாம் வந்ததுக்கப்புறம் அதில் என்ன இருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக ஒப்பிட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்து ஒரு விஷயம் நினைவில் வைங்க, இது தாவேகா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் வர முதல் முழு பட்ஜெட்டு. ஸோ அரசோட திசை, முன்னுரிமைகள், நிதி நிலைமை எல்லாம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக முழு அளவில் வந்து வெளிப்படுங்க. ஸோ நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டாக இருக்க போது இன்றைக்கி நானும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக எல்லாத்தையும் பார்க்க போகிறேன். அடுத்து நம்ம செய்தி சுருக்கம். இப்போ வேகமாக நேற்றைய மற்ற செய்திகள் நம்ம பார்ப்போம். அதாவது முதல் செயலர் மற்றும் டிஜிபி நியமனங்களுக்கு ஆளுநர் முன் ஒப்புதல் பெற நடைமுறையை வந்து பார்த்தா தமிழக அரசு நீக்கியிருக்குங்க. மனிதவள மேலாண்மை துறை ஜூலை 29 தேதியிட்ட புது ஸ்டாண்டிங் ஆர்டர் மூலமாக இந்த மாற்றம் வந்திருக்கு. ஸோ நிர்வாக ரீதியாக இது ஒரு பெரிய மாற்றம் உறவுகளே. அடுத்து டெல்லியில் வைகோ புத்தக வெளியீடு, தேசிய அரசியல் மேடையில் தமிழக அமைச்சர். மதிமுக தலைவர் வைகோட நாடாளுமன்ற வாழ்க்கை பற்றின புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று டெல்லியில் நடந்துச்சு. ஸோ காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாத் கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மேடையில் இருந்தாங்க. ஸோ தாவேகா சார்பாக அமைச்சர் ராஜ்மோகன் கலந்துக்கிட்டு முதல்வர் விஜயோட வாழ்த்து செய்தியை தெரிவித்தார். தேசிய அளவில் கட்சிகளுக்கு இடையே நல்லுறவு இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மேகதாது விஷயத்தில் வந்து காங்கிரஸ் தானே இங்கே இருக்குது அங்கே இருந்தாலும் தேசிய லெவலில் ஒரு நல்லுறவு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தா சென்னையில் WTA சர்வதேச மகளிர் டென்னிஸ் 2026 சென்னை ஓப்பன் WTA 250 சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் நடத்துறது பற்றி தமிழ்நாட்டு டென்னிஸ் சங்க தலைவர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரை சந்தித்து ஆலோசனை நடத்தினாங்க. சென்னைக்கு இன்னொரு சர்வதேச விளையாட்டு நிகழ்வு வர தயாரிப்பில் இருக்குங்க இது. ஸோ அடுத்து அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் விரைவில். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியோட செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் விரைவில் நடத்தணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. அதுதான் ஒரு லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தா எழுதி வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அந்த போஸ்டில் இன்னும் ரொம்ப நாள் இருக்க மாட்டார், மாற்றிடுவாங்க. அடுத்ததாக மேகதாது விவகாரம் பிரதமர்கிட்ட தேமுதிக எம்பி கோரிக்கை. டெல்லியில் பிரதமர் மோடியை தேமுதிக எம்பி சுதீர் சந்திச்சு மேகதாது அணை கட்ட கர்நாடகா எடுக்கிற முயற்சிகளை மத்திய அரசு தடுக்கணும்னு கோரிக்கை வச்சதா தினமல செய்தியில் வந்து வந்திருக்குங்க. ஸோ அடுத்து தீரன் சின்னமலை நினைவு நாள் ஒரு எச்சரிக்கையும் சேர்ந்திருக்கு. தீரன் சின்னமலையோட 221வது நினைவு நாளை முன்னிட்டு இந்த கொங்கு மண்டலம் முழுக்க நாமக்கல், திருச்செங்கோடு, பல்லடம், பவானி, சங்ககிரி பகுதிகளில் இளைஞர்கள் வந்து திரளாக வந்து வாகனங்களில் பயணம் பண்ணாங்க. ஆனால் 4 சக்கர வாகனங்கள்னால ஆபத்தான முறையில் பயணம் பண்ணாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. போலீஸ் கிட்ட வந்து சண்டை போடுறது, அவங்கள தள்ளுறது ரொம்ப அராஜகமாக இருந்தது. அதாவது நம்ம வந்து தீர சின்னமலை நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செலுத்த போகிறோம். அவர் பேர் யாரா இவருக்கான்னு சொல்லி அவர் பேர் இறந்தக்கப்புறமும் நாசமாகக்கான வேலை இது. இதெல்லாம் வந்து சரியாக பண்ணல, இது முறையும் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கீங்க இல்லை ஒரு சமூகமாக இருக்கீங்க அப்படின்னா இது எதுக்காக, இதெல்லாம் எதுக்கு எனக்கு புரியல. ஒரு நீங்கள் ஒரு எலெக்ஷன் நிற்கிறீங்க, நம்ம ஓட்டு போடுவாங்களா? கூந்தலில் கூட போட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணாதீங்கன்னு தான் நம்முடைய கருத்து. அடுத்து புதுச்சேரி முதல்வருக்கு சிஎம் விஜய் வாழ்த்து. புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமியோட பிறந்தநாளை முன்னிட்டு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தொலைபேசியில் இந்த வாட்டி நேரடியாக வாழ்த்து தெரிவித்தார். அடுத்ததாக முதல்வர் இன்று நேற்று முதல்வர் ஜோசப் விஜயோட நாள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் திறப்போட நாளாக இருந்துச்சு. நிறைய திட்டங்களை வந்து திறந்து வச்சார். தலைமை செயலகத்தில் இருந்த காணொலி காட்சி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பல துறை திட்டங்கள் வந்து திறந்து வச்சார் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஒவ்வொன்றா பார்ப்போம். உயர்கல்வித்துறை 274.46 கோடி, அதாவது அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரி,
கல்லூரிகள், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், இது எல்லாம் சேர்ந்து 274.46 கோடி மதிப்பில் 51 புது கட்டடங்களை திறந்து வச்சார். ஸோ படிக்கிற பசங்க நேரடியாக போய் சேர்ற வசதி இது. அடுத்ததாக சுகாதாரத்துறை 113 கோடி 113 கோடி செலவில் கட்டப்பட்ட புது மருத்துவ கட்டடங்கள் திறக்கப்பட்டு நவீன மருத்துவ உபகரணங்களோட பயன்பாட்டும் தொடங்கி வைக்கப்பட்டுச்சுங்க. அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. அடுத்து வீட்டு வசதி 525.75 கோடி. அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் 525.75 கோடி செலவில் கட்டப்பட்ட 4260 புது அடுக்குமாடி குடியிருப்புகள் திறக்கப்பட்டுச்சுங்க. ஸோ 4260 குடும்பங்களுக்கு சொந்த வீடுங்கிற கனவு நேற்று நிஜமாக இருக்குங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வளங்கள் திறப்பும் அடிக்கல்லும், அதாவது 112.85 கோடி செலவில் முடிவுற்ற 4 திட்ட பணிகள் திறக்கப்பட்டிருக்குங்க. 710.50 கோடி மதிப்பீட்டில் 4 புது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு. ஓகே, அடுத்ததாக ஆதி திராவிடர் பழங்குடியினர் மேம்பாட்டு மாநில மன்றம் முதல்வர் தலைமையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட மாநில மன்ற கூட்டம் நடந்துச்சுங்க. டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் DAP இணையதளத்தில் துறைகளோட மாதாந்திர செயல்பாடுகள் பதிவேற்றம் பண்ணப்படணுன்ற பல வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வலியுறுத்தப்பட்டுச்சு. அந்த இணையதளம் வந்து பார்த்தீங்கன்னா adtwdap.tn.gov.in. ஸோ மொத்தமாக பார்த்தா ஒரே நாளில் 1700 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்பிலான திட்டங்கள் திறப்பு அடிக்கல் நிலையில் நகர்ந்திருக்குங்க. ஸோ இதெல்லாம் அரசோட அதிகாரப்பூர்வ DIPR அறிக்கைகளில் இருந்து எடுத்த தகவல்கள். அடுத்ததாக தாவேக அரசின் நகர்வு 1 இளைஞர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி. தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம், அதாவது EDII சார்பாக இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் பயிற்சி திட்டமும் அதோடு சேர்ந்து யூடியூப் சேனல் கிரியேஷன் பயிற்சியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் ஆண் பெண் திருநர் இந்த பயிற்சி திறந்திருக்குங்க. ஸோ சொந்தமாக தொழில் தொடங்கணும், கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு அரசு வழி வாய்ப்பு. விண்ணப்ப முறை பற்றின அதிகாரப்பூர்வ தொடர் விவரம் நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக E1 நீனோ முன்னெச்சரிக்கை நிபுணர் குழு, அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் K. செங்கோட்டையன் தலைமையில் E1 நீனோ தாக்கங்களை தொடர்ந்து கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி ஆலோசனை சொல்ல நிபுணர்கள் ஆலோசனை குழுவோட முதல் கட்ட கூட்டம் நடந்துச்சுங்க. ஸோ வானிலை மாற்றத்தால் வர பாதிப்புகளுக்கு அரசு முன்கூட்டியே தயாராகிற நகர்வு இது. விவசாயிகளுக்கும் கடலோர மக்களுக்கும் நேரடி தொடர்புள்ள ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சார்ந்து நினச்சக்கூடாது. என்னடா ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா இப்போது வெயில் ஒரு இடத்துலலாம், நான் இப்போ ரீசனாக மதுரை போயிட்டு வந்தாங்க, செம்ம வெயில். அதாவது அது வெயில் கூட சொல்ல முடியுமா, கொடூரமாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கணும், அப்படி கிடையாது. இதனால் பெரிய பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சஸு, இந்த மாதிரி மண் வளம் மணல் வளமுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது. அடுத்ததாக நம்ம எதிரொலி எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து அரசு மேலே வைக்கப்பட்ட முக்கியமான அரசு கருத்துக்கள் வழக்கம் போல் யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு அப்படியே சொல்கிறேன், முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. முதலாவதாக பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் காவிரி விவகாரத்தில் திமுகவும் காங்கிரஸுக்கும் தமிழக மக்களை ஏமாற்றிட்டு வருதுன்னு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ புதுச்சேரி அனுமதி இல்லாமல் மேகதாது அணை கட்ட முடியாதுங்கிற அம்சத்தையும் அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது இந்த விமர்சனம் திமுக காங்கிரஸ் நோக்கி தான் இருக்குது, அதை நம்ம யோசிக்கணும். அடுத்து CPI மு. வீரபாண்டியன் காவிரி விவகாரத்தை தமிழக அரசோட முயற்சிகள் போதுன்னு CPI செயலாளர் வீரபாண்டியன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியும் ஒரே கருத்தில் இருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டணும் என்பதுதான் அவர் வார்த்தை. ஸோ அடுத்ததாக திமுக இழப்புகழேந்தி முதல்வர் அறை ரெனோவேஷனுக்காக 11 கோடி செலவு பண்ணப்பட்டதா திமுக தரப்பில் இழப்புகழேந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான், இதுக்கான ஆவண ஆதாரம் எதுவும் பொது வெளியில் வரலை. ஸோ அரசு தரப்பு பதிலும் இதுவரையும் வரலை. ஸோ ரெண்டும் வந்தால் இங்கே நம்ம சொல்கிறோம். அடுத்து திமுக சார்பு அறிஞர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, அதாவது தத்துவ அரசியல் பேசிட்டு இருந்த மண்ணில் கும்பல் அரசியல் வந்து பேச தொடங்கியிருக்காங்கன்னு தாவேகா மேலே கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு திமுக சார்பு அறிஞர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஸோ 4 வெவ்வேறு தரப்பு 4 வெவ்வேறு கோணம் அரசு தரப்பதிர்கள் வந்ததும் அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் தொடர்கதை. இப்போ தொடர்கதை போர்டு இன்னைக்கு இந்த போர்டுக்கு ஒரு புது வழக்கு சேருது. 5 வழக்கில் அப்டேட் இருக்குது, மற்றவை நான் மறக்காமல் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். முதலாவதாக நியூ கமிங், அதாவது நியூ இன்கமிங் உதயநிதி ஸ்டாலின் வழக்கு விடவே மாட்டோம். ஸோ 9 பிரிவுகளில் பதிவான இந்த வழக்கோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இனிமே இந்த போர்டில் தான் ஃபாலோ ஆகும். அடுத்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் ஒரு அப்டேட்டுங்க. சொன்னது உதயநிதி ஃப்ரெஷ் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்டேட் 1 ஆம்ஸ்ட்ராங் வழக்கு பெரிய திருப்பம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ஒரு அதிர்ச்சியான புது வழக்கு பதிவாயிருக்குங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் காவல் நிலையத்தில் பணியாற்றின காவல் ஆய்வாளர் முகமது புகாரி ஒரு புகார்தாரரை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொய்யா தொடர்புபடுத்தி அவரை மிரட்டி 2 வருஷமாக மொத்தம் 40 லட்சமாக வாங்கியிருக்கலாம்.
இப்படி 40 லட்சம். இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் புகாரியும் அவர் உடந்தையாக இருந்த இந்த முன்னாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் உறுப்பினர் சீனிவாசனும் கைதாகியிருக்காங்க. இது சென்னை காவல்துறையோட அதிகாரப்பூர்வ எஃப்ஐஆர் தகவல். அப்புறமேட்டு மாலை மலர் பத்திரிகையும் இது உறுதி பண்ணியிருக்கோம். ஸோ காவல்துறைக்குள்ளேயே நடந்த இந்த விவகாரத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேட்ருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வந்தவங்களாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க, சரிங்களா? ஏன்னா பயப்படாதீங்க, எவனா இருந்தாலும் வந்து பார்த்தா நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து மாற்றத்துக்கான ஆட்சி, பயப்படாதீங்க. அடுத்த அப்டேட் 2, காவேரி ஒரு நல்ல செய்திங்க. கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட நீர் நேற்று அதிகாலை 5:30 மணிக்கு வந்து பார்த்தா தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவை வந்து பார்த்தா வந்துடைஞ்சிது. ஸோ ஆரம்பத்தில் 5000 கன அடியாக வந்த நீர் வரத்து 16,000 கன அடியாக உயர்ந்திருக்குங்க. ஒகேனக்கலுக்கும் நீர் வந்து சேர்ந்துருச்சு. நீர் வரத்து அதிகம்னா பரிசல் இயக்கத்துக்கு தடையும் போடப்பட்டிருக்கு. அதே நேரம் போதுமான அளவு நீர் திறக்கப்படலன்னு கர்நாடகாவுக்கு எதிராக தமிழக அரசு போட்ட உச்சநீதிமன்ற மனு விசாரணை கட்டத்தில் இருக்கு. நீர் வந்திருக்கு, ஆனால் சட்ட போராட்டம் தொடருது. 30,000 கன அடியை நீர் வரத்து தாண்டினா வெள்ள எச்சரிக்கை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கரையோர உறவுகள் கவனமாக இருங்க. அடுத்தது மீனாட்சி அம்மன் கோயில் நிலம் 60 கோடி ஆவணம் ரத்து. முதல்ல மீனாட்சி அம்மன் கோயில் அழகர் கோயில் தொண்டுக்காக வழங்கப்பட்ட அறக்கட்டளை நிலம் 60 கோடி மதிப்புள்ள 1.79 ஏக்கர் தொடர்பான ஆவணம் ரத்து பண்ணப்பட்டிருக்குங்க. கோவில் சொத்து பாதுகாப்பு விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. அப்டேட் 4 வந்து பார்த்தீங்கன்னா மார்கரெட் எம்எல்ஏடைய வழக்குங்க. அவருடைய ஜாமீனாக தான் அமுச்சு விட்டாங்க. ஸோ முதல்வர் மேலே அவதூறான கருத்து சொன்ன வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கரெட்டுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் நிபந்தனையோட ஜாமீன் வழங்கியிருக்கேன். அப்டேட் 5, தாவேகா எம்எல்ஏ குதிரை பேரம் வழக்கு. ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கிட்ட குதிரை பேரம் முயற்சி நடந்ததால் பதிவான திருவல்லிக்கணி போலீஸ் வழக்கிலையும் நேற்று நீதிமன்ற நடவடிக்கை எடுத்திருக்கு. ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், இது உதயநீதி வழக்கோட சம்மதமே இல்லாத தனி வழக்கு, சரிங்களா? ஸோ 2 போட்டு நம்ம குழப்ப வேணாம். அடுத்து அப்டேட் இல்லாத ஆனால் நான் மறக்காத வழக்குகள். கரூர் நெரிசல் பாதிப்பு 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கல் மேலே உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. பழனி மடம் நில விவகாரம் சிபிசிஐடி விசாரணை. நீட் தொடர் விவகாரங்கள். செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் வழக்கு. டாஸ்மார்க் முன்னாள் ப்ராப்பர்ட்டி டைரக்டர் விசாகன் ஐஏஎஸ் வழக்கு. சபரிவாரன் சிறை மரண விவகாரம். வீராசாமி விவகாரமும் அரசோட ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை தொடரும். அதுக்கப்புறம் அதிமுக 4 எம்எல்ஏ தொடர்பான விவகாரம். சிவகாசி பட்டாசாலை வழக்கு, அதை தொடர் நடவடிக்கைகளும். அருப்புக்கோட்டை 30 லட்சம் மோசடி வழக்கு. அப்புறமேட்டு அந்த கரணி நடமாட்ட பகுதிகளில் தேர்தல் நடவடிக்கை. இந்த லிஸ்ட்டில் 1லேருந்து 11 சொல்லியிருக்கேன். இப்போது எதுலையுமே நீங்கள் அப்டேட் புதுசாக வரல. இந்த போர்டில் இருக்கிற எதுலையாவது அப்டேட் வந்தால் அன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். முதல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல் 2ங்க. 1, ரேஷன் கார்டு இகேஒய்சி வந்து சிறப்பு முகாம் இந்த வெள்ளி சனி ஆகஸ்ட் 8, 9, புரியுதுங்களா? ஸோ 2 நாளும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நியாய விலை கடைகளையும் இகேஒய் சிறப்பு முகாம் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ நேரம் காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும். உங்கள் குடும்பத்தில் இகேஒய்சி முடிக்காதவங்க இருந்தால் இந்த 2 நாளில் உங்கள் பகுதி ரேஷன் கடைக்கு போய் முடிச்சிடுங்க, தள்ளி போடாதீங்க. இது உணவு மற்றும் குடிமக்கள் வழங்கல் துறையோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஸோ தகவல் 2, ஏஐ போலி வீடியோ மோசடி எச்சரிக்கை. அதாவது பிரதமர் மோடி பேசுகிற மாதிரி ஏஐயில் உருவாக்கப்பட்ட போலி வீடியோ மூலமாக தமிழக முதியவர்கள் 4 கோடி இருந்ததாக ஊடக தகவல் வந்திருக்குங்க. விவரம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் எச்சரிக்கை அவசியம். பிரபலங்கள் பேசுகிற மாதிரி வர முதலீட்டு வீடியோக்களை நம்பி பணம் போடாதீங்க. வீட்டில் வயசானவங்ககிட்ட இதை கட்டாயமாக சொல்லுங்கள். ஏதாவது சைபர் மோசடியில் மாட்டிட்டாங்கன்னா உடனே 1930 சைபர் கிரைம் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கள். இப்போது மக்கள் கோரிக்கை போர்டு. ஸோ அப்டேட் எது வந்து சொல்கிறேன், அப்டேட் வந்து பார்த்தா பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் இன்றைக்கே பதில் தெரியும். இந்த போர்டில் தொடர்ந்து இருக்கிற மாதம் 2500 மகளிர் உதவித்தொகை கோரிக்கை உட்பட விவசாய கடன் தள்ளுபடி, விலைவாசி கட்டுப்பாடுன்னு மக்கள் முன் வச்ச கோரிக்கைகளுக்கு இன்றைக்கி பட்ஜெட்டில் என்ன பதில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு இதே போர்டில் ஒவ்வொன்றா டிக் பண்ணி சொல்கிறேன். போர்டில் தொடர்ந்து இருக்கிற கோரிக்கைகள்: புதுக்கோட்டை சேஷாயுதம் சமுத்திரம் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களோட பட்டா கோரிக்கை, அரியலூர் தனி சிறுநீரக சிகிச்சை மையம் கோரிக்கை, பல்லடம் காரணம்பேட்டை கல்குவாரி லாரி தொல்லைக்கு நிரந்தர தீர்வு கோரிக்கை, கடலூர் மின்னழுத்த சேதத்துக்கு 250க்கும் மேற்பட்ட வீடுகளோட இழப்பீடு கோரிக்கை, வீரணம் ஏரி நீர் திறப்பை மீண்டும் தொடங்க கோரும் விவசாயிகள் கோரிக்கை, நீட் பாதிப்பு குடும்பங்களோட நிலுவை கோரிக்கைகள், கடலூர் ஓமங்குளம் குப்பை கிடங்கு நிரந்தர தீர்வு கோரிக்கை. ஸோ இந்த லிஸ்ட்டில் எதுவுமே இன்றைக்கி புது அப்டேட் வரல. வந்தால் எப்பவும் போல் நான் சொல்கிறேன். ஸோ கடைசியாக உறவுகளின் குரல். உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் ஒரு பிரச்சனை இருக்கா, தீர்வு கிடைக்காமல் இருக்கா, கோரிக்கையாக வைங்க. இங்கே வாய்ஸ் நோட் அனுப்புங்க 9884430900. இது உடனடியாக ஒரு செய்தியாக நாங்கள் போட்டு எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து பார்த்தா சர்க்குலேட் பண்ணுவோம். நிச்சயமாக இதனால் ஒரு மாற்றம் ஏற்படும்.
ஒரு 5 நிமிஷம் ஆக போது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அமைச்சிருங்க ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே. அப்போ தான் நம்ம அதை ஷார்ட்ஸாக போட முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கிட்டே ஏதாவது ஒரு மெசேஜ் பகிரணும், என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா கூட அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. அதை நான் வந்து நேரடியாக பார்ப்பேன். ஓகே, அடுத்ததாக எஃப்ஐஆர் அரெஸ்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக. இப்போ சென்னை எஃப்ஐஆர் அரெஸ்ட் காவல்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்புலேருந்து இன்னைக்கு ஒரு புது ஃபார்மேட்டில் ஒவ்வொரு வழக்கும் சுருக்கமாக ஷார்ட்டாக. திருவொற்றியூரில் ஏப்ரல் மாதம் கத்தி காட்டி மிரட்டி 2 செல்ஃபோனும் ரூபாய் 200 பறிச்ச வழக்கில் தலைமறைவாக இருந்த சுதாகர் கைதுங்க. ஏற்கனவே இந்த வழக்கில் 3 பேர் கைதாக இருக்காங்க. எப்படி பார்த்துக்கணும், நீங்கள் வந்து 100 ரூபானா கூட இப்போ உசாராக இருக்கணும். சரி, வழக்கு 2 கொடுங்கியூரில் செல்ஃபோன் பறிச்ச 2 பேரை பொதுமக்களே பிடிச்சி காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்காங்க. கைதான சூர்யா மேலே ஏற்கனவே 2 கொலை உட்பட 25 வழக்குகள் இருக்குது. வழக்கு 3 புதுவண்ணாரப்பேட்டில் ஜென்ரேட்டர் குடவுனில் இருந்து காப்பர் வயரு டைனமோ மோட்டர் திருடினா 5 பேர் கைது. இதுலேயும் பலர் பழைய குற்ற பின்னணி உள்ளவங்க. வழக்கு 4 புழல்ல மனசை கஷ்டப்படுத்த 2 சம்பவம். 61 வயது தாய் கிட்ட பணம் கேட்டு மகனும் மருமகளும் தாக்கினதா ஒரு வழக்கு. 73 வயசு தாயை மது பழக்கத்துக்கு பணம் கேட்டு மகன் தாக்கினதா இன்னொரு வழக்கு. ஸோ 2லையும் கைது நடந்திருக்கு. பெத்த தாயை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தப்பு. அடுத்து வழக்கு 5 மேற்கு மாம்பலத்தில் வீட்டை வாடகைக்கு எடுத்து பாலியல் தொழில் நடத்தின பெண் கைது. 2 பெண்கள் மீட்கப்பட்டு உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. வழக்கு 6 வில்லிவாக்கத்தில் நண்பர்களுக்கு இடையேயான தகராறுல ஒருத்தரை ஆட்டோவில் கடத்தி பீர் பாட்டிலால் தாக்குன 3 பேர் கைது. தலைமறைவாக இருக்கிறவங்களுக்கு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல செய்தியும், சென்னை காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் ஜூலை மாதம் நிலுவை வழக்குகளை வேகமாக முடித்த திருவொற்றியூர், மதுரவாயல், கொடுங்கியூர் காவல் நிலைய அதிகாரிகள், ஆளுநர்கள் மொத்தம் 21 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு வழங்கியிருக்கு. நல்ல வேலை பண்ணுறவங்களே அடையாளம் காட்டுறது ஒரு முக்கியம்தான். இன்றைக்கி மொத்த கணக்கு நான் சொல்கிறேன். இந்த திருட்டு பறிப்பு வழக்கு 3, தாக்குதல் கடத்தல் வழக்கு 1, வயதான தாய்மார் மீது குடும்ப வன்முறை வந்து 2, அதே மாதிரி பாலியல் தொழில் வழக்கு 1, காவல்துறை மிரட்டல் வழக்கு 1. ஸோ பெண்களுக்கு எதிரான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் 181 மகளிர் ஹெல்ப்லைன், குழந்தைகள் பாதுகாப்புக்கு 1098, அவசர உதவிக்கு 112, எல்லா வழக்குகளிலும் குற்றம் நிரூபணமானது நீதிமன்ற வேலை தான். இங்கே சொன்னது காவல்துறை அதிகாரப்பூர்வ தகவல் மட்டும் தான். அடுத்த நாளை என்ன, இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இன்று ஆகஸ்ட் 5 சட்டப்பேரவையில் தாவேக அரசோட முதல் முழு பட்ஜெட் தாக்கல். இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிக முக்கியமான நாள். ஸோ ஆகஸ்ட் 8, 9 வெள்ளி சனி எல்லா நியாய விலை கடைகளிலும் ரேஷன் EKYC சிறப்பு முகாம் காலை 9 முதல் மாலை 5 வரை. ஸோ தொடரும் நாட்கள் சட்டமன்ற அமர்வு தொடர்ந்து பட்ஜெட் மேலே விவாதங்கள் வரும். உதவி வழக்கோட அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகள் வரும். எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் நம்மளுடைய குடும்ப பேச்சு. உறவுகளே, எப்பவும் காலை 6 மணிக்கு உலகமே அழிந்தால் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி வராது. இல்லை என்றால் உங்களை தேடி இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வந்து சேர்ந்தடையும். மீண்டும் இன்று மதியம் 12 மணிக்கு அரசியல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா எப்பவும் போல உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வீடியோ முழுசாக பார்த்த என் உறவுகளுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி டெய்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் நன்றி. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உறவுகளுக்காக நான் உங்கள் CP நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளை. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். Until then, love you all. Take care. Bye-bye. See you.